जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सस्ते के धुन में बजी माया की लोरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ओम शांति। अमृत वेला पार्ट 2, யுகாந்தர் का द्वार अमृत वेला. இந்த அமிர்த வேலை கிளாஸில் இது வந்து 2வது நாள். ஓம் சாந்தி. ஸோ இப்போ நம்ம எல்லோரும் ஆத்மாபிமானி ஸ்திதியில் இந்த கிளாஸ் கேட்கலாம். பாபாவின் நினைவினால் நான் என்னை ஆழமாக பதிய வச்சுக்கிறேன் எனக்குள்ளார. யோக அக்னியின் மூலியமாக ஆலஸ்ய அல்வேலா பண்ண நான் வந்து எரித்து பஸ்பமாக்கிட்டேன்.
தூங்குறது வந்து இழப்பது மாதிரி, விழிப்புணர்வோடு இருக்கிறது வந்து அடையிற மாதிரி. இப்போ நம்மளோட முக்கியமான கடமை நம்மளை எப்பயுமே விழிப்புணர்வோடு வச்சுக்கிறது இந்த தவபலத்தின் மூலியமாக. அதுக்கு இந்த அமிர்த வேலை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அமிர்த வேலை தான் ஆத்மாக்குள்ளார சக்தி நிரப்புவதற்கான நேரம். அமிர்த வேலை தான் நம்மளுடைய சார்ஜிங் பாயிண்ட். ஆத்மாக்குள்ளார ஒரு வேகம் கொண்டு வர்றதுக்கான நேரம் அதுதான். அனுபவங்கள் செய்யக்கூடிய நேரம் அதுதான். ஆத்மாவுடைய பாஷை வந்து மௌனம் தான். அப்போ அந்த மௌனம் தான் ஒரு புரட்சி உருவாக்குறதுக்கான சாதனமாக இருக்குது. ஆத்மாவுடைய பாஷை, ஃபீலிங்கின் பாஷை. எப்படி பாரதத்தில் ஆயுர்வேதத்தில் அதில் வந்து டாப் என்ன சொல்லுவாங்கன்னா ஜனக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் லூக்மான் ஹக்கீம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து யுனானி மெடிசனுக்கு ஃபாதராக இருந்தார். அந்த லூக்மான் ஹக்கீம் ஒரு நாள் ஒரு மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க முன்னாடி ஒரு ஃபரிஷ்தா வந்தாங்க. அவங்க வந்து கேட்டாங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், அதாவது உங்களை ஒரு ராஜாவாக்கிடட்டுமா இல்லை நல்ல புத்தி, அன்லிமிட்டெட் புத்தி கொடுக்கட்டுமா அப்படின்னு. ஸோ இப்போ இந்த லூக்மான் ஹக்கீம் சொன்னாராம், எனக்கு வந்து புத்தியே நல்ல புத்தி கொடுங்க அப்படின்னு. ஸோ அப்போ அந்த புத்தி கொடுத்த உடனே அவருக்கு ஃபீல் ஆச்சான். அவர் கர்மேந்திரியங்களை நல்லா தீவிரமாயிடுச்சு, நல்லா ஷார்ப்பாயிடுச்சு. அப்புறம் அவர் வந்து விஷயங்களை நல்லா தெளிவாக டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்க முடிய ஆரம்பிச்சுதான். அப்புறம் அந்த மரங்கள் இருக்குல்ல, மரங்கள் கூட இந்த மரம் இதுக்கு யூஸ் ஆகும், அந்த மரத்தை பற்றியும் தெளிவான டீட்டெயில்ஸ் இவருக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுதான். அந்த மாதிரி ஒரு இது கிடச்சிதான். ஸோ இப்போ இந்த லூக்மான் ஹக்கீம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 கொஞ்சம் மெடிசன் இல்லை, லட்சக்கணக்கான மருந்து கண்டுபிடிச்சிருக்கார். கிட்டத்தட்ட எல்லா நோய்க்கான மருந்தும் அவர் கண்டுபிடிச்சிருக்கார். அவர் மரத்து முன்னாடி போய் உக்காஞ்சிப்பாராம், மரத்து கூட பேசுவாராம். அவருக்கு ஃபீல் ஆச்சு அந்த மாதிரி. அதாவது மரங்கள் வந்து என்கிட்ட பேசுது, இந்த இயற்கை என்கிட்ட பேசுது அப்படின்னு. அப்போ அந்த ஒரு மரத்து முன்னாடி போய் உட்காந்துட்டு அவர் கேட்பாராம், சொல்லுங்கள் நீங்கள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுறீங்க, எந்த நோயை உங்களால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு. அந்த மரங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லுங்க, எனக்குள்ளார இந்த இது இருக்குது, இந்த நோயை என்னால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நிறையா மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அப்போ வந்து மெடிக்கல் சயின்ஸ் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கல. ஆனால் இப்போ இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு இப்போ வந்து எவ்வளவோ சயின்ஸ் வளர்ந்துருச்சு, எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து அவர் சொன்ன அந்த மருந்தை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியுதான், ஆமாம் அவர் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வந்தது அப்படின்னு மெடிக்கல் சயின்ஸ் வந்து வண்டர் ஆகுதான். இது மெடிக்கல் சயின்ஸ் வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டில் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய விஷயங்கள், நிறைய மருந்து, நிறைய நோய் குணப்படுத்த முடியுது. அதை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதை வந்து அவர் பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அவங்களுக்கே வண்டராக இருந்தது. இவர் வந்து மரத்திட்ட பேசணும்னு சொன்னார், அது எப்படி பாசிபிள், ஏதோ கற்பனையில் சொல்கிறாரு போல இருக்குது அப்படின்னு அவங்க மெடிக்கல் சயின்ஸ்க்கு ஒரு ஆச்சரியம். அந்த காலத்தில் இந்த மாதிரி சூக்ஷ்மமான இந்த மைக்ரோஸ்கோப்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது, சாதனங்கள் அவ்வளவும் கிடையாது. ஆனால் அவருக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு மெடிக்கல் சயின்ஸே வண்டராகுதான். ஸோ இதே வந்து ஆயுர்வேதாலேயும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ எந்த பாஷையில் அவங்க பேசுனாங்க, அது வந்து ஃபீலிங்கான அந்த பாஷை, அனுபவத்துக்கான பாஷை அது. ஸோ வேறு என்னது, பகவானுடைய மகா வாக்கியம் கூட என்னது, இதுவும் வந்து ஒரு விதமான மருந்து தான், இதுவும் வந்து ஒரு விதமான மூலிகை தான். ஆனால் இது என்ன மாதிரி மருந்துனா ஃபெயில் ஆகாத மருந்து. அந்த உலகத்தில் உள்ள மெடிசன் கூட ஃபெயில் ஆகலாம், ஆனால் இது வந்து ஃபெயில் ஆகாத மருந்து. ஸோ அந்த லுக்மான் வந்து ரொம்ப மகான்னு சொல்கிறாங்க. அவர் நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கார். வேணால் இப்படி வேணால் நடக்கலாம், ரொம்ப ரேராக அவர் கண்டுபிடிச்ச மருந்து கூட சில நேரத்தில் வேலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் பகவானுடைய மகா வாக்கியம், அவர் சொல்லக்கூடிய அந்த முரளி,
அவர் முரளியில் கொடுக்கக்கூடிய அந்த மருந்து வந்து அது வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லானது. அது வந்து எப்பயுமே ஃபெயில் ஆகாது. அது சில நேரத்தில் பாபா வந்து டேப்லெட் ரூபத்தில் தராரு, சில நேரத்தில் இன்ஜெக்ஷன் ரூபத்தில் தராரு, சில நேரத்தில் அந்த காடா ரூபத்தில், அதாவது அந்த கஷாய ரூபத்தில் பாபா தராரு. ஏன்னா சில நேரத்தில் இந்த சன்ஸ்காரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பழைய சன்ஸ்காரம். ஸோ அதனால் அந்த கஷாயம் மாதிரி தராரு. அப்போ ஆத்மா கீழே விழுந்துடும்போது அதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் தராரு பாபா. ஸோ பகவானுடைய மகா வாக்கியமும் கூட ஒரு மருந்து, ஒரு மூலிகை. சில நேரத்தில் டேப்லெட் ரூபத்தில் இருக்குது, சில நேரத்தில் கேப்சியூலில், சில நேரத்தில் ஷிரப்பு, சில நேரத்தில் டானிக்கு, சில நேரத்தில் வந்து கஷாயத்தில் விதவிதமான கஷாயம் இருக்குது. அந்த மாதிரி சில நேரத்தில் நெபுலைசராக இருக்குது, அது இந்த மூச்சு வாங்க யூஸ் ஆகும்ல. இன்ஜெக்ஷன்லேயே எவ்வளோ விதமான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஐவி இருக்குது, இன்டர்மிஸ்குலர் இருக்குது, சப்க்யூட்டீனியஸ் இருக்குது, இன்ட்ராகார்டியா இருக்குது. ஸோ அதுக்கான ஃபார்முலேஷனும் விதவிதமாக இருக்குது. சிஆர், எம்ஆர், எஸ்ஆர். சில மருந்து வந்து எஸ்ஆர்னு சொல்கிறாங்க, சஸ்டெயின்டு. சில மருந்து வந்து ஒரு மாத்திரை கொடுத்துட்டிங்கன்னா போதும், நீண்ட காலம் அவங்க சிரமமாக இருப்பாங்க. எம்ஆர் மாடிஃபைட் ரேஸ், சிஆர் கண்ட்ரோல்டு ரிலீஸ், டிஆர் டிலேட் ரிலீஸ். ஸோ இந்த மாதிரி பிஆர் ப்ரீ ரிலேட் ரிலீஸ், டிஆர் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ். ஸோ அந்த மாதிரி விதவிதமான மாத்திரை இருக்குது. ஸோ இப்போ 1000 mgக்கான ஒரு டேப்லெட் கொடுத்திங்கன்னா முதல்ல 300 mg உடனே ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உள்ள அந்த 700 mg கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஸ் ஆகும். அது 24 மணி நேரத்துக்கு வேலை செய்யும். பெயின் கில்லருக்கான வேலை செய்யும். டில்சம் எஸ்ஆர், டில்சம் சிஆர், டேன் டிஎஸ்ஆர், லெனான் இஆர். இதெல்லாம் என்ன மருந்து? இதெல்லாம் விதவிதமான மருந்து. மாடிஃபைட் ரிலீஸ், சஸ்டெயின் ரிலீஸ், கண்ட்ரோல்டு ரிலீஸ், இந்த மாதிரி விதவிதமான டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பகவானோட மகா வாக்கியமும் அந்த மாதிரி டேப்லெட். சில நேரத்தில் டானிக்கு, சில நேரத்தில் அது வந்து டேப்லெட்டாக இருக்குது, சில நேரத்தில் வந்து அறுக்குங்கிற அந்த கஷாயம் சூக்ஷ்மமானது, சில நேரத்தில் அது வார்னிங். சில நேரத்தில் வந்து ஆத்மா ரொம்ப கீழே வந்துருச்சுன்னா மகா வாக்கியம் எப்படி இருக்கும்? மாயாட்ட தூத்து போயிட்டீங்க, வெக்கமா இல்லையா அப்படின்னு பாபா சொல்கிறாராம். சில நேரத்தில் ரொம்ப சில நேரத்தில் அது ஜூஸாக இருக்குது, ஆனால் சில நேரத்தில் ரொம்ப கசப்பான ஒரு கஷாயமாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபரிஷ்தா, இனிமையான குழந்தைங்களே அப்படின்னு இனிமையான இது பாபா சொல்கிறார். ஸோ அதனால் இன்றைக்குள்ள மகா வாக்கியத்தில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, அமிர்த வேலையில் பாபாட்டேருந்து கிடைக்கக்கூடிய சக்தி வந்து அது ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜெக்ஷன் மாதிரி வேலை செய்யுது. ஸோ அமிர்த வேலை தான் இன்ஜெக்ஷனுக்கான டைம். இன்ஜெக்ஷன் ரூம் எது? பாபாவுடைய ரூம் தான் இன்ஜெக்ஷன் ரூம். அதாவது நம்ம இன்ஜெக்ஷன் போட்டக்கூடிய இடம். ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் போட்டுப்பாங்க, ஊசி போட்டுப்பாங்க. ஸோ ஊசி போடுறதுக்கான இடம் பாபா ரூம். அந்த டைம், ஊசி போடுறதுக்கான டைம் அமிர்த வேலை. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பரந்தாமத்திலேருந்து மேலேருந்து ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் வருது. அது எங்கே வருது? டைரெக்டாக ஆத்மாக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகுது. பரந்தாமத்திலேருந்து அந்த இன்ஜெக்ஷன் எனக்குள்ளார இறங்குது. அந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே என்ன ஆகுது? ஆத்மா வந்து சார்ஜ் ஆகிடுது. அமிர்த வேலை ஆத்மாவை சார்ஜ் செய்கிறதுக்கான நேரம். ஸ்பிரிச்சுவல் இன்ஜினியரிங்கான டைம், எலக்ட்ரானிக் ரிப்பேருக்கான டைம். ஆத்மாக்குள்ளார உள்ள எலக்ட்ரானிக் ரிப்பேர் செய்கிறதுக்கான நேரம். அமிர்த வேலை ஆத்மாக்கான சர்வீஸ் நடக்குதுங்க. ஆத்மாக்குள்ளார சக்தி நிரப்புறார். அமிர்த வேலை தான் சார்ஜிங் ஸ்பாட், சார்ஜிங் பாயிண்ட். அது ஒரு ரீஸ்டார்ட் பட்டன். மொபைல் ஹேங் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம், இல்லை எதுவும் புரியல என்ன பண்ணுறது, அப்போ என்ன பண்ணுறோம்? ரீஸ்டார்ட் பண்ணுறோம், மொபைலை ரீபூட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷம் அமிர்த வேலைக்கான ஒவ்வொரு நிமிஷம் ஊர்ஜா, எனர்ஜிக்கான சோர்ஸ் அதுதான். ஸோ இப்போ அந்த 3 மணி நேரத்தில் நம்ம வந்து நம்மளை அவ்வளோ சக்தியால் நிரப்பிக்கணும். அந்த 3 மணி நேரத்தில்
ஆத்மாக்குள்ளார அவ்வளோ சக்தி நிரப்பிக்கணும். எவ்வளோ சக்தி நிரப்பிக்கணும்னா, இந்த உலகத்தில் உள்ள எந்த பரிசுத்தையும் எந்த பேப்பரும் என்னை அசைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம அமிர்த வேலையில் எனக்குள்ளார சக்தி நிரப்பிக்கணும். எந்த விஷயமும் ஆத்மாவை பலகீனமாக்கிடக்கூடாது. ஒவ்வொரு செகண்டும் மாயாஜீத்துக்கான அனுபவம் பண்ணணும். பரமாத்மா அன்பால் என்னை நிரப்பிக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம அன்பால் நிரப்பிக்கணும்னா, அதுக்கப்புறம் இந்த உலகாயுத மனிதர்கள் அன்பு பின்னாடி ஓட நம்ம அவசியம் இல்லை. ஸோ அதனால் அமிர்த வேலையில் சக்தி நிரப்பிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் முழு நாளும் மாயாவோட இதில் மாட்ட மாட்டீங்க. நைட் தூங்கும்போது 9 மணிக்கு நீங்கள் படுக்கும்போது நீங்களே உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுங்கள், நாளைக்கு நானே என்னை சந்திக்கிறேன் அப்படின்னு. 2 மணிக்கு நாளைக்கு நானே என்னை சந்திக்கிறேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள். நான் என்கிட்ட சந்திச்சுக்கிறேன் நாளைக்கு 2 மணிக்கு அப்படின்னு அந்த ப்ராமிஸ் பண்ணு. அமிர்த வேலை பாபா கூட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் அது முழு நாளும் உங்களை சேஃபாக வச்சுக்கும். ஸோ அதுக்கு கனெக்ஷன் சரியாக இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது. ஏதோ பாபா சொல்கிறான்னு நான் எந்திரிச்சு உக்காந்துட்டேன், ஆனால் கனெக்ஷன் சரியில்லைன்னா என்ன ஆகும்? ஸோ அதனால் உடம்பு எந்திரிச்சது வெறும் நியமம் மட்டும்தான். ஆனால் ஆத்மாவை எழுப்பணும், ஆத்மாவை எந்திரிக்க வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆத்மா எந்திரிக்கிறது தான் அது ஒரு கிராந்தி, விழிப்புணர்வு. இப்படி இருக்கக்கூடாது சும்மா எந்திரிச்சு உட்காந்துட்டேன், அது நியமம் ஃபாலோ பண்ணிங்க, அது ஜஸ்ட்டு ஒரு பழக்க வழக்கம், அது மூலியமாக பரிவர்த்தனை வராது. ஸோ இப்போ பாபா அதில் தான் கேட்குறாரு. அப்போ எந்திரிச்சோம் உக்காஞ்சோம், ஆனால் கனெக்ஷன் சரியாக இருந்துதான், சக்திகள் அனுபவம் ஆச்சா? அனுபவம் இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த அனுபவின் மொழி, மௌனத்தின் மொழி. எதை அனுபவம் பண்ணணும்? இன்ஜெக்ஷன் போட்டேன் ஆனால் சக்தி அனுபவம் ஆகலை அப்படின்னு யாராவது ஏற்றுப்பாங்களா? இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு. அதே மாதிரி அமிர்த வேலை கனெக்ஷன் ஆகிறேன் அப்படின்னா பெரிய இன்ஜெக்ஷன் போட்டுக்கிற மாதிரி. அதாவது எல்லா சக்திகளும் அனுபவம் ஆகணும். எந்த விஷயம் அனுபவம் பண்ணும்? எல்லா சக்திகளும் அனுபவம் பண்ணும், எல்லா பிராப்தியும் அனுபவம் பண்ணும் அமிர்த வேலை டயத்தில். ஸோ அப்போ இதில் நீங்கள் 2 இதாக பிரிச்சுக்கலாம். அமிர்த வேலைக்கு முன்னாடி என்னோடய ஸ்திதி, என்னோடய சக்தி எப்படி இருந்தது, அமிர்த வேலை பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்திதி, சக்தி எப்படி இருக்குது, இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே சின்ன விஷயத்தில் பாபா சின்ன ஒரு பேராகிராஃபில் எவ்வளோ விஷயம் சொல்லிட்டார். அதில் ஃபஸ்ட்டு பாபா என்ன சொல்கிறாருன்னா, சும்மா ஏதோ நானும் எந்திரிச்சு உக்காஞ்சேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆத்மா எந்திரிக்கணும், அதுதான் உண்மையான விழிப்புணர்வு. எந்திரிக்கிறதும் அவசியம்தான், அதுக்காக எந்திரிக்கக்கூடாதுன்னு இல்லை. ஸோ ஆனால் ஸ்தூலமாக எந்திரிக்கிறது கூடவே சூக்ஷ்மாவும் எந்திரிக்கணும். சூக்ஷ்ம சக்திகள் நமக்குள்ளார இருக்கிறது, அதை விழிப்ப அடைய வைக்கணும், அதை எழுப்பணும். அமிர்த வேலை டைம்ல தான் மனசு சாந்தமாக இருக்கும். நம்மளோட எண்ணங்கள், சூக்ஷ்ம எண்ணங்களை கேட்ச் பண்ண முடியும். அமிர்த வேலை டயத்தில் தான் நம்ம சூக்ஷ்ம சங்கல்பத்தின் மூலியமாக இந்த சிருஷ்டியோட அந்த திசாவை, அந்த டைரக்ஷனையே மாற்ற முடியும். நம்ம அவ்வளோ சக்தி இருக்குது. அமிர்த வேலை பண்ணும்போது இந்த சிருஷ்டியின் டைரக்ஷன், இந்த சிருஷ்டியின் போக்கையே நம்ம மாற்ற முடியும். அவ்வளோ சக்தி இருக்குது அமிர்த வேலை. அப்போ மைண்டை அவ்வளோ சூக்ஷ்மமாக, அவ்வளோ ஸ்திரமாக, அவ்வளோ சாந்தமாக ஆக்கிடணும். முழு நாள்லேயும் இது பண்ண முடியாது.
முழு நாளில் ஒரு இடத்துல உட்கார முடியுதா? அதுவே எவ்வளோ கஷ்டமாக தெரியுது. அமிர்த வேலை ஸ்திரமாக, எந்த சத்தமும் இல்லை, பூர்ண மௌனம். அந்த 3 மணி நேரம் அந்த ஏகாந்தத்தில், அந்த சைலன்ஸில் இருந்து அந்த சைலன்ஸை கேளுங்க. உங்கள் ஆத்மாக்குள்ளாரேருந்து அந்த சேத்னாலேருந்து வரக்கூடிய அந்த சைலன்ஸை கேளுங்க. எவ்வளோ சூக்ஷ்மமாக அதை கேட்குறீங்களோ ஆத்மாவுடைய அந்த லேயர்ஸ் ஓப்பன் ஆகிட்டே போகும். புது புது விஷயங்கள் புரிய வரும். தன்னை பற்றி புரிய வரும், மக்களை பற்றி புரிய வரும், பரிஸ்திதி பேப்பர்ஸை பற்றி புரிய வரும், இந்த உலகத்தை பற்றி புரிய வரும். இப்போ நம்ம இந்த உடலை விடணும். உலகத்தில் என்ன சேஞ்ச் நடந்துகிட்ருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்லாத்தோட பெரிய விஷயம் ஃபஸ்ட்டு என்னது? எந்திரிக்கணும். 2வது கனெக்ஷன். ஸோ கனெக்ஷன் எந்திரிக்கிறது மட்டும் பத்தாது, அது கூடவே என்ன பண்ணணும்? கனெக்ஷன். பாபா கூட அந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த யோகா ஸ்ட்ராங்காக இருக்கணும். யோகாவுக்கு 12 டெஃபினேஷன் இருக்குது. யோகானா என்னது? எல்லா முறையிலும் இருக்குது. நம்ம எல்லோரும் கேட்டிருக்கோம். யோகானா என்னது? ஸ்மிருதி. யோகனா லகன்மே மகன். யோகனா நினைவு பயணம். யோகனா ஸ்மிருதி யாத்திரா, நினைவுக்கான அந்த பயணம். அடுத்து யோகானா என்னது? மிலன், சந்திப்பு. இது 5 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. யோகனா பரமாத்மாவோட சந்திக்கலைன்னா அப்புறம் அது என்ன? மிலன். அப்போ அந்த ஆத்மாவுடைய தாகம், ஆத்மாவோட பசி பரமாத்மாவை சந்திக்கிறது. யோகானா என்னது? சந்திப்பு ஆயிடணும். மீட்டிங் பண்ணணும் பாபா கூட. யோகானா என்னது? பாபா கூட அந்த சம்பந்தம் வச்சுக்கணும். எல்லா சம்பந்தம். 1 மணி நேரம் உட்காருங்க. 1 மணி நேரம் ஸ்திரமாக உட்காந்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஜோதிர் பிந்துவை மட்டும் பாருங்கள். ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக உட்காந்து அந்த ஜோதி பிந்துவை மட்டும் பாருங்கள். கண்ணு திறந்துருக்கட்டும். ஆனால் அந்த நிலை அடையிறதுக்கு ரொம்ப ஒருமுக சக்தி தேவை, நிறைய ப்ராக்டிஸ் தேவை. அந்த நிலை அடையணும். எப்படி உட்காருனா, எப்படி பிரம்ம பாபா எப்படி உட்காந்துருந்தாரோ அந்த மாதிரி நம்ம யோகாவில் உட்காரோம். பிரம்மா பாபா உடம்புல அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது. அவர் அவரை பார்க்கும்போது தெரியுது, எஸ் அவர் சாதனா பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு சாதனா பண்ணுறாங்கன்னா அவங்க பாடியில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், அவங்க பாடி ஸ்திரமாக இருக்கும். ஜெகதீஷ் பாய் அவர் அனுபவத்தில் சொல்கிறாரு. ஒரு வாட்டி அவர் எங்கேயோ ஆஃபீஸ் போயிருந்தாராம், ஏதோ அங்கே அவர் உட்காந்துருந்தாராம். அப்போ அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கே டேபிள் மேலே மேக்சின்ஸ் இருந்தது, இதெல்லாம் இருந்தது. அங்கே உள்ள ஆஃபீஸர் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு இவரை கூப்பிட்டு கேட்டாங்களே, நீங்கள் என்ன ஏதோ யோகி, அதாவது யோகா பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஜெகதீஷ் பாய் சொன்னாராம், ஆமாம் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ அந்த ஆஃபீஸர் சொன்னாராம், ஏன்னா அவங்க கண் ரொம்ப ஸ்திரமாக இருந்தது. இவ்வளோ விஷயம் இருந்தது, இவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க, மேக்சின் இருந்தது, எங்கேயும் அவங்க கண் இங்கே அங்கே அலைப்பாயில்லை, ஸ்திரமாக இருந்தது. இவ்வளோ மேக்சின்ஸ் கடந்தது. ஆனால் மனிதனோட சுபாவம் என்னென்னா ஹல்சல், ஏதாவது ஒன்று பண்ணணும். சும்மா அமைதியாக உட்கார முடியாது. அதனால் ஏதாவது பண்ணும். கர்மேந்திரியங்கள் எங்கெங்கே ஓடிக்கிட்டே இருக்குது. டேஸ்ட் வேணும் அதுக்கு. ஜெகதீஷ் பாய் எக்ஸாம்பிள் சொல்கிறார். வெளிநாட்டில் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு வராரு. அவங்கள்ட்ட கேட்குறாங்களா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு. டீ காஃபியா ஐஸ்கிரீமான்னு. என்ன குடிக்கிறீங்க, டீ காஃபியா ஐஸ்கிரீமா? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் டீ குடிக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு காஃபி குடிக்கிறேன், அப்புறம் கிளம்புவேன்ல அப்போ வேணால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ டீ, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காஃபி, அப்புறம் போகும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்போ இந்த இந்திரியங்கள்
அந்த போகத்தில் தான் மூழ்கியே இருக்குது. ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஏதாவது சாப்பிடணும், ஏதாவது படிக்கணும், ஃபோனை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும். எதுவுமே இப்போ பண்ண தேவையில்லை. ஸ்திரமாக இருங்க. ஜஸ்ட்டு அந்த ஜோதிர் பிந்துவை 1 மணி நேரம் அந்த ஜோதிர் பிந்துவை மட்டும் 1 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ என்ன அனுபவம் பண்ணுவீங்க? இது ஸ்மிருதி யாத்திரை. என்ன அனுபவம் பண்ணுவீங்க? எனக்கு மிலன் ஆகுது பாபா கூட. அப்புறம் என்ன அனுபவம் பண்ணுவீங்க? பாபா கூட நான் சந்திக்கிறேன், பாபா கிட்ட நான் சமர்ப்பணம் ஆயிட்டேன். என்ன அனுபவம் பண்ணுவீங்க? அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறத அனுபவம் பண்ணு. எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. ஹையர் பிளாட்ஃபார்ம்லேருந்து லோவர் பிளாட்ஃபார்முக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த பரமாத்மாட்டேருந்து எனக்குள்ளார சம்பூர்ண எனர்ஜி எனக்குள்ளார ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதை நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சக்தியாக இருக்கேன். பகவான் சக்தி கொடுக்கறதில்ல, அவர் நம்மளை சக்தியாகவே மாற்றிடுறார். ஸோ இதை நம்ம அனுபவம் பண்ணணும். அந்த பரம் ஆத்மாவோட சந்திக்கிறதுக்கான அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுதான் ஆத்மாவுடைய ஆசை. இது முழு நாளும் பண்ண முடியாது. 5 மணிக்கு அப்புறமும் இது கஷ்டம்தான். எல்லா வேலையும் 5 மணிக்கு முன்னாடி பண்ணும். அதுக்கு நம்ம முழு தினச்சரியாகவும் சரி பண்ணணும். நைட்டு தூங்குறதுக்கான நேரத்தை மாற்றணும். நம்ம ஜாபை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை நம்ம கம்பெனி சேஞ்ச் பண்ணுமா, அதையும் சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை ஊரே சேஞ்ச் பண்ணுமா, அதையும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ அதனால் இந்த உலகத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரியம்னா இது தான். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது இதுக்கு தான். ஸோ அப்போ இங்கே பி இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பி பிரம்ம முகூர்த்தம். ஸோ அதனால் இந்த 5 பிக்கு ஏபி இருக்குல்லையா, பி, இந்த 5 பிக்கு உங்கள் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தம், அதாவது அமிர்த வேலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். செகண்ட் போஜன், ஃபுட்டுக்கு, சாப்பாடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்து பிரம்மச்சரியம், அதாவது அந்த பியூரிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்து பாடி ஸ்கேனிங், இதை ஆல்ரெடி முன்னாடி சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்து பிரெத் அவேர்னஸ், அந்த மூச்சு பயிற்சி, இதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த 5 பியும் எங்கே கூட்டிகிட்டு போகும்னா, அந்த பெரிய பி, அதாவது பாபாவுக்கு பக்கத்தில் நம்மளை கூட்டிகிட்டு போகும். இப்போ முழு நாளும் இந்த அபியாசத்தில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்மளோட ஸ்திதி ரொம்ப உயர்ந்ததாக போயிடும். அதுக்கப்புறம் இந்த உடல் இழுக்காது, இந்த மண் நம்மளை இழுக்காது. இந்த மண் தெரியாது, இந்த உடலுங்கிற மண் தெரியாது. இந்த உடலை பார்க்குறது, இந்த உடலை பற்றி சிந்தனை பண்ணுறது, இந்த உடலை பற்றி சிந்தனை பண்ணுறது, அதை பார்க்குறது, அதை டச் பண்ணுறது. ஸோ யார் பரமாத்மாவை சுகம் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க எங்கே இந்த தேகதாரிலேருந்து என்னத்த சுகத்தை எடுக்கிறது? அப்போ பிரம்ம முகூர்த்தம் அது ஒரு சாதனா, ஒரு தவம், அது ஒரு ஹேபிட்டை நம்ம தான் உருவாக்கணும். ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும். என்ன ஒரு பழமொழி இருக்குது. ஸோ ஒரு பழமொழி கூட இருக்கான், அதாவது ஒரு சின்ன நூல் இருக்குன்னா ஈஸியாக உடைச்சிடலாம். ஆனால் அதே நூல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா அதை உடைக்கிறது கஷ்டம். ஒரு நூல் இருந்தால் ஈஸியாக உடைச்சிடலாம். அதே நிறையா இருக்குது, ஒரு வஞ்சி நிறையா இருக்குன்னா அது உடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி ஹேபிட், சன்ஸ்கார் உருவாயிடுச்சுன்னா அதையும் உடைக்கிறது கஷ்டம். ஸோ எப்படி அந்த ஹேபிட் விடுறது கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி இந்த அமிர்த வேலையை நம்ம ஹேபிட்டாக மாற்றிக்கணும். இந்த சாதனை நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இதுக்காக நம்மளை கொஞ்சம் நம்மளை உருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணும்போது நிறைய டீடாக்ஸ் சிம்டம் வரும். ஏன்னா மனசுக்கு என்ன ஹேபிட் இருக்குது, தூங்குறதுக்கான ஹேபிட் தான் இருக்குது. அதுகிட்ட போய் திடீர்னு நில முழிக்கணும்னு சொன்னால் என்ன ஆகும்? ஸோ அப்போ டிடாக்ஸ் சிண்ட்ரோம். ஸோ எப்படி நம்ம டயட் சேஞ்ச் பண்ணும்போது உடம்புல சில டிடாக்ஸ் சிண்ட்ரம் ஆகுது, உடம்புல என்னென்னமோ நடக்குது, அதுக்கப்புறம் மக்கள் விட்டுடுறாங்க அதை பயந்துட்டு. ஸோ அதே மாதிரி தான்
சில நேரத்தில் வாந்தி வருது, பேதி வருது, என்ன இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அவங்க அதை விட்டுடுறாங்க. அதே மாதிரி தான், அதனால் அதை விட்டுடுறாங்க. அதை அந்த மாதிரி நடக்குதுன்னா நீங்கள் சரியான மார்க்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது நடக்கட்டும். புது ஹேபிட், புது நியூரல் பாத்வே நம்ம க்ரியேட் பண்ணும். ஒரு போயம் கூட இருக்குது, அதாவது எல்லாரும் நடந்த பாதையில் நடந்தால் அது என்ன பெரிய விஷயம், நான் எனக்காக தனி ஒரு வரியில் நடக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு போயம் கூட இருக்குது. நான் டீப் டைவர், நான் கடலோட ஆழத்தில் போகக்கூடியவன். நீ வேணால் இந்த கடல் கரையில் உக்காஞ்சிக்கிட்டு கடலை பற்றி சும்மா மேலோட்டமாக பேசிக்கிட்டு நான் ஆழமாக போய் முத்தெடுக்கக்கூடியவன் அப்படின்னு. ஸோ அப்போ புது அனுபவங்கள் நம்ம பண்ணணும். இது வரைக்கும் என்னால் அனுபவம் பண்ணலையோ அந்த அனுபவங்கள் நான் இப்போ பண்ணணும். இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷம் ஆயிடுச்சு, 50 வருஷம் ஆயிடுச்சு, யோகா பண்ணிக்கிட்டே இருக்கோம், எந்த அனுபவமே இல்லை. ஏன்னா அமிர்த வேலை எப்போ பண்ணுறோம்? 3:30 மணிக்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணுறோம். அப்போ என்ன அனுபவம் ஆகும்? அமிர்த வேலை 4 மணிக்கு பண்ணுறோம், இல்லை 4:30 மணிக்கு பண்ணுறோம். அப்போ என்ன அனுபவம் ஆகும்? ஒரு அனுபவம் ஆகாது. அந்த டீப் சைலன்ஸில் அதில் குதிச்சிடணும். யோகா என்னன்னா அழிஞ்சு போயிடணும். யோகானா அந்த தண்ணியோட கலந்து போயிடணும். யோகானா அந்த அக்னியில் அவரோட கலந்து போயிடணும். யோகானா அந்த தண்ணியோட நம்ம கலந்து போயிடணும், அவரோட சமமாயிடணும். அந்த பரமாத்மா அன்பில், அந்த பிரீத்தமோட அன்பில் கலந்து போயிடணும். யோகானா சந்திப்பு, யோகானா சமர்ப்பணம், யோகானா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், யோகானா அட்டென்ஷன், யோகானா கான்சன்ட்ரேஷன், யோகானா சந்திப்பு, நினைவு, அந்த அன்பில் மூழ்கி போயிடணும். ஸ்மிருதி யாத்ரா, சர்வ சம்பந்த், ஆத்மா அனுபவம், பரமாத்மா அனுபவம், ஆத்மா அபிமானி, பரமாத்மா அபிமானி ஸ்திதி, சோல் ரியலைசேஷன், காட் ரியலைசேஷன், ஆத்மாவோட திவ்யத்தாவோட அனுபவம், ஆத்மாவுடைய அந்த சூக்ஷ்மத்தாவை அனுபவம் பண்ணணும், ஆத்மாவுடைய அந்த திவ்யத்தாவை அனுபவம் பண்ணணும். ஸோ ஆத்மாவோட எல்லாத்தையும் அனுபவம் பண்ணணும். ஆத்மாவுடைய அழிவில்லாத தன்மை, ஆத்மாவுடைய திவ்யத்தா, ஆத்மாவுடைய சேத்தன்தா, ஆத்மாவுடைய பயணம், ஆத்மாவுடைய தந்தை, ஆத்மாவுடைய வீடு, ஆத்மாவுடைய அந்த பயணம், ஆத்மாவுடைய குணங்கள், ஆத்மாவுடைய சக்திகள், இதெல்லாத்தையும் அனுபவம் பண்ணும். ஆத்மா எப்படிலாம் பயணம் பண்ணுச்சு, உங்கள் யாத்திரையை நீங்கள் பாருங்கள், உங்கள் சுயத்தோட யாத்திரையை நீங்கள் பாருங்கள். எப்படிலாம் நம்ம பயணம் பண்ணோம், என்னெல்லாம் டச்சிங் ஆச்சு. சுவாமி விவேகானந்தா இந்தியாலாம் சுற்றிட்டு இருந்தார். அப்போ அமெரிக்கா போயிருந்தார். அவர் கையில் ஜஸ்ட்டு 2 புக்கு தான் இருந்தது, பகவத்கீதா, இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். இந்த 2 புக்கு தான் சுவாமி விவேகானந்தா கிட்ட இருந்தது. ஸோ அவர் சுற்றி எல்லா இடத்தையும் சுற்றி கன்னியாகுமரிக்கு கடைசியில் போய் சேர்ந்தார். அங்கே ஒரு இது பார்த்தார். ராமகிருஷ்ணன் சொன்னாராம், நீங்கள் வெஸ்ட்டுக்கு போங்க. அவர் பார்த்தாராம், நான் வெஸ்ட்டுக்கு போகணுமா போகக்கூடாதான், அந்த கேள்வி இருந்தது. அப்போ போகணுன்னா எங்கேருந்து காசு வரும்? அவர் ஒரு லெட்டர் எழுதினார். சாரதாவுக்கு லெட்டர் எழுதினாங்களே, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கனவில் எனக்கு வந்தது, நீங்கள் மாதிரி வெஸ்ட்டுக்கு போங்க அப்படின்னு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு. அப்போ அவங்க சிஷ்யர் சொன்னாங்களே, அவங்க சுவாமி சாரதானந்த், அவங்க ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தாங்களாம். ஸோ அப்போ அந்த யஜ்யத்தில் அந்த ஆத்மா இன்னும் இருக்காங்க. அவங்க யஜ்யத்தோட ரொம்ப பெரிய ஸ்பீக்கராகவும் இருக்காங்க. சரத் சந்திர குப்தா, அவங்க ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தாங்க. அவங்க சுவாமி விவேகானந்தாவை தன்னோட குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க இந்த பயணத்தில் இருக்கும்போது, அவங்க விவேகானந்தா இருக்கும்போது அவங்க பேர் சுவாமி விவேதீஸ்வர் அப்படின்னு இருந்ததான்.
அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் ஒருத்தர் வந்து அவர் பேர் வந்து விவேகானந்தர்னு மாற்றினார். ஸோ அப்போ அவங்க வந்து சரத்க்கு லெட்டர் எழுதுனாங்க. அப்போ அந்த மா சாரதா சொன்னாங்களே இப்போ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சாரதா அம்மா கனவுல வந்து ராமகிருஷ்ணர் வந்தாராம். அவங்க வந்து அவங்களுக்கு சொன்னாங்களாம், இந்த மாதிரி நரேந்தர் வந்து வெஸ்ட் பக்கம் போகிறாங்க, நடந்து வந்து போகிறாங்க. அப்போ வந்து சுவாமி விவேகானந்தாஸ்ட்டு அவங்க சொன்னாங்களே, சரி நீங்கள் போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் போக ஆரம்பித்தார் வெஸ்ட்டு. காசு இல்லை, ராஜஸ்தானுக்கு வந்தார், ஆபுக்கு வந்தார், மகாராஜா கிட்ட போனார். அவங்க வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணார். 2 மாதம் ஆச்சு அவருக்கு போகிறதுக்கு. அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அங்கே வந்து நீங்கள் வந்து ஹிந்துயிசத்தை ரிப்ரசன்ட் பண்ணணும். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சது அங்கே கான்ஃபரன்ஸ் இப்போ இல்லை, 2 மாதம் கழிச்சு தான் இருக்குது. அது வரைக்கும் எங்கே தங்குவேன், அது எதுவும் தெரியல. அப்போ அந்த கான்ஃபரன்ஸில் யாராலையும் போக முடியாது, சும்மா அப்படியே யாரும் போக முடியாது. அங்கே போகிறதுக்கு சர்டிஃபிகேட் வேணும், நீங்கள் எந்த சன்ஸ்தாவை சேர்ந்தவங்க, இந்தியாவில் எந்த இதை சேர்ந்தவங்க, அந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், அந்த டச்சிங் எவ்வளோக்கு எவ்வளோ மனசு ஏகாகிரம் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டச்சிங் பவர் வரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மனசு ஒருமுகமாக இருக்கோ அப்போ தான் அந்த ஜோதி பிந்துவை பார்க்க முடியும். அப்போ தான் வந்து பாபா கூட கனெக்ஷன் ஆகும். இல்லாட்டினா என்ன ஆகும், இல்லை உங்கள் இதிலே சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. அமிர்த வேலை எங்கே நடக்குது பாருங்கள். அந்த அன்பில் மூழ்கி போயிடணும். ஆத்மாவுடைய திவ்யதா, ஆத்மாவுடைய சூக்ஷ்மதா, ஆத்மாவுடைய குணங்கள், ஆத்மாவுடைய சக்திகள், ஆத்மா வேற உடல் வேற, அதை தெளிவாக பார்க்கணும். இந்த உடல் வேற, நான் வேற, ஆத்மா வேற, இது அனுபவம் ஆகும். அதுக்கு நீங்கள் நைட்லேருந்தே உங்களை ரெடி பண்ணிக்கணும். சிரேஷ்ட ஸ்திதியில் தூங்கும்போது தான் சிரேஷ்ட ஸ்திதியில் எந்திரிப்பீங்க. சிரேஷ்ட லட்சியத்தோடு தூங்கணும். இன்றைக்கி நான் எல்லா சக்தியும் அனுபவம் பண்ணும். இன்றைக்கி நான் வந்து மதுபன் அனுபவம் பண்ணும், சூக்ஷ்மதன் அனுபவம் பண்ணும், பரந்தாம் அனுபவம் பண்ணும், சத்தியுகத்தோட அனுபவம் பண்ணும், விஸ்வ சேவைக்கான அனுபவம் பண்ணணும். ஸோ சேவை வந்து காரியம் இல்லை, அந்த எனர்ஜியோட அந்த எனர்ஜி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும், அமிர்த வேலையிலேருந்து தான் கிடைக்கும். அப்போ தான் அமிர்த வேலை அந்த சக்தியை நிரப்புறோம். சேவை என்னது, அந்த எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுறோம், அவ்வளோதான். அமிர்த வேலை ஏதோ ஒரு கர்மம் கிடையாது, ஏதோ ஒரு ஜாப் கிடையாது, அது வந்து சந்திப்பு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த அமிர்த வேலை புக்கை படிக்கணும், இந்த பேராகிராஃபை படிங்க, அனுபவம் பண்ணுங்கள். ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் மேலேருந்து வருது, பரம்தாம்லேருந்து வருது. அது எங்கே போகுது, டைரெக்டாக ஆத்மாக்குள்ளார போகுது. இன்ட்ரா ஸ்பிரிச்சுவல் அதுக்குள்ளார போது எல்லா சக்கரமும் ஓப்பன் ஆகுது, எல்லா திரையும் ஓப்பன் ஆகுது, எல்லா நரம்புகளும் ஓப்பன் ஆகுது, எல்லா சக்கரமும் ஓப்பன் ஆகுது. நான் வந்து ஸ்வஸ்த ஆகிறேன், ஹெல்தி ஆகிறேன், நிரோகி ஆகிறேன், ரொம்ப பவர்ஃபுல் ஆகிறேன், சக்திசாலி ஆகிறேன், எல்லா பிராப்தி அனுபவம் ஆகுது, எல்லா சக்தி அனுபவம் ஆகுது, எல்லா விட்டாமின் B12, A2 எல்லாமே, எல்லா விட்டாமினும் எனக்கு கிடைக்கிது. காட் இஸ் அ சுப்ரீம் ஃபுட். அவர்கிட்ட எல்லா விட்டாமின், எல்லா மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஈட் காட், கடவுளை வந்து சாப்பிட்ருங்க. அவர் வந்து ரொம்ப இனிமையானவர், அவர் ரொம்ப டேஸ்டானவர். அவர் வந்து கஷாயமும் தராரு, இனிப்பானதும் தராரு, ரெண்டுமே தராரு. ஸோ அந்த மாதிரி அவருக்குள்ளார இருந்து அந்த சக்தி எல்லாத்தையும்